கடந்த 2 நாளா நியூஸ்ல வர ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் டவுன் ஆகியிருக்கு. நிஃப்டி கிராஷ் ஆகியிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபால் ஆகியிருக்கு. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே லட்சக்கணக்கான கோடிகள் இழந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பார்க்கச்சல மார்க்கெட்டில் என்னதான் நடக்குது? நம்ம சோஃபார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணம்லாம் சேஃபாக இருக்கா? இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பயமே பட தேவையில்லை. ஸோ அந்த ரீசன்ஸை சிம்பிளாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ரீசன் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் இருக்கிற வார் டென்ஷன் தான். ஸோ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் இருக்கிற வார் டென்ஷனில் எப்படி இந்தியன் ஷேர் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு கனெக்டட் எக்கானமியில் தான் இருக்குது. சரியா? எல்லா பெரிய நாடாக இருந்தாலும் சரி, சின்ன நாடாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு கனெக்டட் எக்கானமியில் தான் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு பாதிப்பு வந்தால், ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் கண்டிப்பாக சின்ன நாடுகளுக்கும் அந்த பாதிப்பு வரதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எதிரில் ஏதோ ஒரு சண்டை நடக்குது. ஸோ அப்போ நம்ம வெளியே போக மாட்டோம். சண்டை நடக்கிற இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். நம்ம சேஃபாக வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு தான் நினைப்போம். ஸோ நம்மளால் வெளியே போக முடியாது. ஒரு பொருள் தேவைன்னா போய் வாங்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே சேஃபாக தான் இருப்போம். இது சேம் தான். இப்போ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் ஒரு வார் டென்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பயப்படுவாங்க. நம்மளோட மணியை சேஃபாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற மணி எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக மார்க்கெட் ஃபால் டவுன் ஆகும். ஸோ அது மட்டும் பண்ண மாட்டாங்க. கோல்டு தான் சேஃபஸ்ட் அசெட்டாக இப்போ நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். ஸோ அதனால் நம்ம வித்ட்ரா பண்ணதை கோல்டை வாங்கி அசெட்டாக அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பெரிய ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலோட விலை அதிகரிக்கிறது தான். ஸோ நம்ம வீட்டில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டீசல், பெட்ரோல், அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் இதெல்லாமே க்ரூட் ஆயிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த க்ரூட் ஆயில் நம்ம இந்தியாவில் கிடையாது, அதிகமாக கிடையாது, ஜென்ரேட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெளிநாடுகள்லேருந்து நம்ம அதை இம்போர்ட் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்கி க்ரூட் ஆயிலாக வாங்கி அதுலேருந்து நம்ம பெட்ரோல் தயாரிக்கிறதோ, டீசல் தயாரிக்கிறதோ, கேஸ் சிலிண்டர் தேவையானதை எடுத்துக்கிறதோ நம்ம பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்கச்சில இந்த மிடில் ஈஸ்டர்ன் டென்ஷன் ரைஸ் ஆகுது. மிடில் ஈஸ்டர்ன் டென்ஷன்னா என்ன? ஸோ இந்த மிடில் ஈஸ்டர்ன் அப்படின்ற இடத்துல எதெல்லாம் இருக்கும்னா, இஸ்ரேல், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, அப்புறம் சிரியா, பாலஸ்டைன், இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. இவங்களுக்குள்ள நிறைய இப்போ ஒரு வார் டென்ஷன் அப்படின்றது போயிட்டுருக்கு. நிறைய மாற்றி சண்டை போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்க அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் குறையிறதுனால ஆப்வியஸாக விலை கூடும். கரெக்டாக டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால விலையும் கூடுது. ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகுது. இதனால் ஆப்வியஸாக என்ன ஆகும்? பெட்ரோல், டீசல் ரேட் எல்லாமே அதிகமாகும். அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். அப்படியே ஃபுட் டெலிவரியோட காஸ்ட்டு அதிகமாகும். இதனால் அப்படியே ஆப்வியஸாக இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி உயர்வு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீங்கள் நேற்று 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்றைக்கி 120 ரூபா ஆகும். சரியா? இந்த ஒரு சின்ன இஷ்யூவால். ஸோ அப்போது இன்ஃப்ளேஷனே மாறுறதுனால ஆப்வியஸாக அது ஸ்டாக் மார்க்கெட்டையும் பாதிக்கும். அங்கேயும் எல்லாத்தோட வேல்யூவும் குறைஞ்சி கீழே விடும். ஸோ அதனால் எல்லோரும் அங்கேருந்து ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு வர்றதுனால ஆப்வியஸாக மார்க்கெட் ஃபால் ஆகுது. இதுதான் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான் மெயின் செகண்ட் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கிராஷ் ஆனது தான். ஸோ கடந்த 2-3 மாதமாக எல்லாரும் பிரபலமாக பேசப்படுறது ஏஐ தான். ஏஐ, ChatGPT, ஏஐ கம்பெனி, ஏஐ ஜாப்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக என்ன எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்த ஐடி செக்டாரில் இருக்க கம்பெனிஸ் நல்லாவே ஃப்யூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, ஸோ இதெல்லாம் நல்லாவே செம்ம ஸ்பீடாக போச்சு. மார்க்கெட்டே கூரையை பிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ ஒரு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணச்சில் மார்க்கெட்டோட ரூல் இது தான், நீங்கள் சீக்கிரமாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ ஸ்பீடாக அது போகுதோ அவ்வளோ ஸ்பீடாக அது குறைஞ்சிரும்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நேற்று ஒரு 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது டக்குன்னு ரொம்ப குறுகிய காலத்தில் 120 ரூபா ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜென்ரலாக நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா, ஓகே நமக்கு 120 ரூபா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த சேம் தான் இந்த டெக் கம்பெனிஸ், இந்த ஐடி கம்பெனிஸில் நடந்திருக்கு. ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிட்ட வந்ததும் இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வச்சுக்கணும், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செல் பண்ண அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஐடி கம்பெனிஸ் சடனாக
ஒரு பெரிய கிராஷை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுவே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஃபால் தான். ஃபோர்த் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட செல்லிங், அதுதான் காரணம்னு சொல்லலாம். ஏன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னால் யார்? ஸோ வெளிநாட்டிலலாம் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாமே அவங்களோட பணத்தை எல்லா ஷேர் மார்க்கெட்லேயும் போட்டுருப்பாங்க. ஸோ தட் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது உலகத்தில் அன்சர்டனிட்டி, அதாவது வார் டென்ஷன் அப்படின்னு வரதுனால அவங்களோட பணத்தை அவங்க சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பணத்தை எல்லாத்தையும், இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எல்லாத்தையும் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் 1 மந்தில் மட்டுமே நியர்லி 55,000 கோடி வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் செல் போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2ஆம் தேதி, இன்றைக்கி ஜூன் 4ஆம் தேதி, முந்தானேத்து மட்டுமே 8,000 கோடி அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு செல் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இதனால் இந்தியன் ஷேர் மார்க்கெட் இதனால் ஏன் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மால் எடுத்துக்கோங்களேன். அந்த மாலில் நிறையா ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க, ரெகுலராக வரக்கூடியவங்க வராமல் போகிறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக அந்த மால் வந்து எம்டியாக இருக்கும், ப்ளஸ் அதோட பிஸ்னஸ் வந்து ஸ்லோவாகும். ஆப்வியஸாக வந்து எல்லாருமே வீக் ஆவாங்க. அது சேம் தான். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்கே இருக்கிற வரைக்கும் நிறைய கோடிக்கணக்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் நல்லா செழிப்பாக இருக்கும். ஸோ அவங்க ஒருத்தரும் அவங்க செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அவங்க போக போக நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வீக் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலுக்கு பெரிய ரீசன் வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனல் பெரிய ரீசன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னாலே ஒரு கன்ஃபியூசிங் டாபிக் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பணத்தை வைக்கிறீங்க, நம்ம ஒரு இந்தியன் பேங்க்கில் நீங்கள் ஒரு 2 பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கணும். ஸோ நான் ஒரு 1 லட்சத்தை நான் கொடுக்குறேன். ஸோ 1 வருஷம் கழிச்சு எனக்கு 6% இன்ட்ரெஸ்ட் வருது, சரியா? அதே இன்னொரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஆப்வியஸாக என்னோட 1 லட்சத்தை நான் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன், எங்கே போய் எஃப்டிலையோ ஆர்டிலையோ போடுவேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக எனக்கு யார் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அவங்ககிட்ட தான் போடுவேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக யூஎஸில் ஃபெட்ரல் பேங்க்ஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது 7% கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி. இதே இந்தியாவில் வந்து இன்னும் 5.75% தான் இருக்குது. ஒய் பிகாஸ்னால் நம்மளோட ஆர்பிஐ இது என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற முடியலை. ஒய் பிகாஸ்னால் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகுது, விலைவாசி அதிகமாகுது. ஸோ அவங்களால கண்டிப்பாக ஏற்றவே முடியாது. ஸோ அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, இந்தியாவில் போயிட்டு நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்லேயே ஒரு சேஃபர் சைட் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிருக்கு. ஸோ நம்ம இங்கேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க பெரிய அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக மூவ் பண்ணி அங்கே கொண்டு போயிடுறாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர ஒரு மார்க்கெட். ஸோ ஆப்வியஸாக நம்மக்கிட்ட அதிகமாக பண்ணலைனால இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை நம்பி தான் நம்ம பெருசாக நம்மளுக்கு வந்து ரீச் கொடுக்கும். ஸோ அவங்களே வந்து அவங்களோட மணி எல்லாத்தையும் மூவ் பண்ணி அவங்களோட யூஎஸ் இதுக்கு கொண்டு போகிறாங்கன்னா ஆப்வியஸாக இதுவும் வந்து நம்மளோட மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கும் ஃபால் ஆகிறதுக்கும் பெரிய ரீசனாக இருக்குது. இந்த எல்லா ரீசன்ஸையும் பார்த்ததும் நமக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த மார்க்கெட்டை பார்த்து பயப்படணுமா வேண்டாமா? இதுக்கு என்னோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படவே கூடாது. ஸோ மார்க்கெட் அப்படின்றது என்றைக்குமே ஸ்ட்ரெயிட் லைனே கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் கீழே விழும், நாளைக்கு சூப்பராக மேலே வரும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நார்மல். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னது, நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்ம்னா ரொம்ப லாங் டேர்மில் வச்சுருந்தா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மார்க்கெட் கிராஷை நினச்சி பயந்து பேனிக் செல்லிங்கை அவாய்ட் பண்ணணும். எஸ்ஐபி நீங்கள் எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கீங்களா, அதை இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். நல்ல நல்ல ஸ்டாக்ஸை வாங்கி பை பண்ணுங்கள். அண்டு நான் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைமில் அதுக்குன்னு தனியாக நான் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஃபண்டை கொண்டு வந்து இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைமில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்ட்ஸை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம வாங்கிக்கலாம். சூப்பரான பண்ணக்கூடியதெல்லாம் இப்போ லைட்டாக ஃபால் டவுன் ஆகிருக்கும் எல்லோரும் செல் பண்ணுறதுனால. அந்த டைமில் நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதை நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.